செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான புகழ்பெற்ற பரிகார ஸ்தலம். மூலவர் சூட்சுமபுரீஸ்வரர் சிவபெருமான். அம்மன் மங்களநாயகி அம்மன். ஏன் மங்கள செவ்வாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்தில் செவ்வாய் கிரகமான அங்காரகன் தனது சாப விமோசனம் பெற்றதாக ஸ்தலபுராணம் கூறுகிறது. அதனால் செவ்வாய் தோஷம், திருமணத் தடை, நிலம் தொடர்பான பிரச்சினைகள் ஆகியவற்றிற்கு பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஸ்தல வரலாறு. ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தபோது சிவபெருமான் மறைந்து விட்டார். அவரை தேடி வந்த பார்வதி தேவி இந்த ஸ்தலத்தில் மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டார். பின்னர் சிவபெருமான் காட்சி அளித்தது இல்லற வாழ்வில் கணவன் மனைவிக்கு விட்டுக்கொடுத்து வாழ வேண்டும் என்ற சூட்சும ரகசியத்தை கூறினார். அதனால் இறைவன் சூட்சுமபுரீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். திருமண பரிகார சிறப்பு. கணவன் மனைவியின் ஒற்றுமை. திருமண தடை நீக்கும். செவ்வாய் தோஷ நிவர்த்தி. மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டி பக்தர்கள் வழிபடுகின்றனர். கோவிலின் பெருமை. 275 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்று. திருஞானசம்பந்தர் தேவாரத்தில் பாடிய ஸ்தலம். பழமையான சோழர் கால கோவில். அரிய சிறப்பு. இக்கோவிலில் சூரிய பகவானும் சனீஸ்வரனும் அருகருகே இருப்பது அரிதான அமைப்பாக கருதப்படுகிறது. நேரம். காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. செல்லும் வழி. மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர். கொள்ளுமாங்குடி அருகில் அமைந்துள்ளது. திருப்பாம்புரம் ராகுகேது கோவிலிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர். செவ்வாய் பரிகாரம் செய்வது எப்படி. பரிகார நாள். செவ்வாய்க்கிழமை செய்வது சிறப்பு. செவ்வாய் ஹோரையில் செய்தால் இன்னும் சிறப்பு என்று நம்பப்படுகிறது. பரிகார முறை. முதலில் விநாயகரை வழிபடுங்கள். சிவபெருமான் மற்றும் மங்களநாயகி அம்மனை தரிசியுங்கள். அங்காரகன் சன்னதியில் சிவப்பு மலர் சாத்துங்கள். சிவப்பு வஸ்திரம் சமர்ப்பிக்கலாம். அர்ச்சனை செய்யுங்கள். 9 முறை அல்லது 27 முறை சுற்றி வருதல் செய்யலாம். சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கொள்ளுங்கள். எதற்காக பரிகாரம் செய்கிறார்கள். செவ்வாய் தோஷ நிவர்த்தியாகும். திருமணத் தடை நீங்கும். நிலம் வீடு தொடர்பான பிரச்சினைகள் தீர. தம்பதியர் ஒற்றுமை பெருக. தைரியம் மற்றும் மன உறுதி அதிகரிக்க. நன்றி.